என்று திருமுறை சொல்லுகிறதா? ஆம் ஆண்டவர் தாமே அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பெத்லகேமில் பிறப்பார் என்று மீகா தீர்க்கதரிசி சொன்ன திருமுறை பகுதி என்ன? எப்பிராத்தாவிலுள்ள பெத்லகேமே யூதாவின் வம்சங்களுக்குள் எண்ணப்படுவதற்கு சீதா என்னும் இஸ்ரவேலை ஆளுகை செய்யப் போகிறவர் எனக்காக ஒரு இடத்தில் தோன்றுவர். அவருடைய தோற்றம் அனாதி காலமாக இடத்தில் உள்ளது என்பதே. எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று தூதன் கூறினார். அவர் பெரியவராய் இருப்பார், குணமாய் இருக்குமாறு எனப்படுவார். கடவுள் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். யாக்கோபின் வம்சத்தாரே என்னும் இருக்கும் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறார் என்று கூறினார். கேட்ட மரியாள் என்ன செய்தார்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி மலை நாட்டிலே சத்ரியாவின் வீட்டுக்கு சென்று எலிசபெத்தை வாழ்த்தினார். அறிவித்த பிற நாட்டவர் யார்? இயேசுவின் பிறப்பை முதலில் அறிந்த பிற நாட்டவர் கிழக்கில் இருந்து வந்த ஞானிகள். கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் இயேசு பாலனை எவ்வாறு பணிந்து கொண்டனர்? ஞானிகள் இயேசு பிறந்த இடத்துக்கு சென்று பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளம் பழத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கொண்டாடுவோம்.